Hallelujah. Glory to God. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இன்றைய உலகத்திலே ஊடகத்துறையினாலே குடும்பங்கள், உறவுகள் அதிகம் பாதிக்கப்பட்டு அநேக குடும்பங்கள் சேதகப்படுவதை நீங்களும் நானும் பார்த்து வருகிறோம். The media brought a disaster in the family life என்று சொல்வேன் என்றால் மிகையாகாது. அது செய்தி ஊடக தாள்களாக இருக்கலாம், அல்லது மேகசின்ஸாக இருக்கலாம், அல்லது டிவி மூலமாக வீட்டுக்குள் வருகிற சரக்காக இருக்கலாம், அல்லது இன்டர்நெட் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுடைய மேஜைக்கு, அவருடைய படுக்க அறைக்கே வருகிற காரியங்களாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் ஏதோ ஒரு முறையிலே நம்முடைய காரியங்களை பாதித்திருக்கிறதையும் அதிகமாய் பாதித்திருக்கிறதையும் இன்றைக்கு குடும்பங்களிலே நாம் கண்டு வருகிறோம். உதாரணமாக, டிவி வந்ததிலிருந்து குடும்பத்திலே ஒருவரோடு ஒருவர் பேசுகிற காரியம் குறைந்து விட்டதை அநேக மக்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் ஏதோ ஒன்றை பார்க்கிறார்கள். ஒருவேளை அது பாதகம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கலாம். இட் மே பி நேஷனல் ஜியோகிராஃபி ஆர் அனிமல் பிளானட் என்று சொல்லுகிற அறிவை கொடுக்கிற காரியங்களை பார்க்கிற அப்படிப்பட்ட சேனலாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்ப்பாட்டமிக்க ஆடி பாடி இருக்கிற சேனலான ஆபாச சேனல்களாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு பிள்ளைகளுக்கான கார்ட்டூன் நிகழ்ச்சிகள் ஆனாலும் சரி, அவைகள் குடும்பத்திலே ஒருவரோடு ஒரு பேசி மகிழ்கிற காரியத்தை எல்லாம் எடுத்து விட்டது என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த நாட்களிலே பிள்ளை பள்ளிக்கூடத்தை விட்டு வந்ததென்றால் அம்மா அப்பாவிடத்தில் பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது என்று சொல்லுவதற்கு வாஞ்சிக்கும். ஆனால் இன்றைக்கோ வந்தவுடனேயே அது நாம் போகோவை பார்ப்பதா அல்லது கார்ட்டூன் சேனலை பார்ப்பதா என்று இங்கே எனக்கு காப்பி கொடுத்து விடுங்க அம்மா என்று சொல்லி உட்காருகிற பிள்ளைகளும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்திலே பார்த்து வருகிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள். இது நிமித்தமாக பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது என்று பெற்றோருக்கு பிள்ளைகள் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லாமல், பிள்ளைகளோடு கூட தாய் தகப்பனுக்கும் டீச்சர் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், உன்னுடைய சிநேகிதர்களோடு கூட என்ன பேசினாய் என்பதை தெரியக்கூடாத ஒரு பொல்லாத நிலைக்கு நாம் வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்டிருக்கிறோம். We are forced. போன மாதத்திலே
அமெரிக்காவிலே ஒரு புதிய சேனலை வெளியிட்டார்கள். என்னவாம், பிறந்திருக்கிற குழந்தையும் தாயும் சேர்ந்து பார்க்கிறது போல ஒரு சேனல், 24 மணி நேரமும் பார்க்கக்கூடிய இருக்காங்க. Even the media is going to touch the infants of 6 months. 6 மாத குழந்தையையும் தொடக்கூடிய, 6 மாத குழந்தையும் உருவாக்கக்கூடிய, 6 மாத குழந்தையினுடைய வாழ்க்கையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஊடகத்தை, ஒரு சேனலை அமெரிக்காவிலே வெளியிட்டிருக்கிறார்கள். 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கும் என்று. அதனுடைய 1-2 ஸ்னாப் ஷாட்ஸை நான் பார்க்கும்படியாக நேரிட்டது. அது எனக்கு புரியவில்லை. ஐ டெல் யூ, ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏனென்றால் நான் யோசித்தேன், சிறு பிள்ளைகளுக்கு சொல்ல கொடுக்க போகிறார்களே, என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாள், 6 மாத குழந்தைக்கு டிவியிலிருந்து என்ன கற்றுக் கொடுக்கிறாள் என்பதற்காக அந்த செய்தி வந்த அந்த ஸ்னாப் ஷாட்டை பார்த்தேன். எனக்கு புரியவில்லை. ஐ எம் 60, பட் 6 months ஓல்டு பேபிக்கு காட்டுற காரியம் எனக்கு புரியல, அதுக்கு புரிய போகுது என்று சொல்லுகிறார்கள். என்ன நடக்க போகிறது? முன்னால பிள்ளைய கையில் வச்சிருந்தா அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எதைத்தான் பார்க்கும்? அந்த டிவியை தான் பார்க்கும். ஏன்னா கலர் கலராக வரப்போகுது, அதைத்தான் பார்க்கும். இன்னும் கொஞ்ச நாளில் இப்படியே போச்சுன்னா உனக்கு அம்மா யாருன்னா டிவியில் இருக்கிற ஒரு நடிகையை காட்டினா கூட ஆச்சரியம் இல்லை. இட்ஸ் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் சச் a way, but we are not aware. நாம் இதை புரிந்து கொள்ளவில்லை, இதை தெரிந்து கொள்ளவில்லை. குடும்பத்தில் வேலைக்கு போய்விட்டு வருகிற கணவரிடத்துல, என்னங்க இன்னைக்கு வேலை கஷ்டமா இருந்ததா, பிசினஸ்க்கு போயிட்டு இருக்க அல்லது வேறு ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்க பேசுகிற காரியங்கள் எல்லாம் அகன்று போய் இன்றைக்கு குடும்பமாக ஏதோ ஒரு தொடர் அல்லது ஏதோ ஒரு காரியம் அங்கே வருகிறது, அந்த நேரத்திற்குள் நான் குளித்துவிட்டு ரெடியாகி விட வேண்டும் என்கிற குடும்பங்களின் அவல நிலை பெருகி வருகிற ஒரு பொல்லாத காலத்தில் உறவுகள் சிதைக்கப்படுகின்றன, உறவுகள் அறுக்கப்படுகின்றன, ஒருவரோடு ஒருவர் பேசி மகிழ்கிற காரியங்கள் நின்று போகின்றன. இது நிமித்தம் குடும்பத்தில் ஒரு பெரிய டென்ஷன். கணவன் என்ன நினைக்கிறார் என்று தெரியவில்லை, மனைவி என்ன நினைக்கிறார் என்று தெரியவில்லை, பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவரோடு ஒருவர் வாழக்கூடாமல் ஒரு கூரையின் கீழே ஏதோ குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்ட நாட்களிலே இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். It not only spoils the relationship, it gives a perverted lifestyle. திரிக்கப்பட்ட கனவுலகத்தை மாத்திரம்தான் இந்த டிவிக்களும் அதனுடைய புரோகிராமும் காட்டுகிறது. I am talking about including the spiritual channels. அந்த கவனிங்கள், it may be a God channel. அது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதாக சொல்லப்படுகிற சேனலாக கூட இருக்கலாம். அவைகளும் கூட ஒரு மாயையான, திரிக்கப்பட்ட, உண்மைக்கு புறம்பான, விளங்கக்கூடாத, செயல்படுத்த முடியாத, வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடியாத காரியங்களை டிவியில நிஜமாக காண்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையினால அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு இடையில வருகிற சண்டை. அதற்கு காரணம் என்ன? அதுல இருக்கிற மாதிரி நீ வாழ மாட்டேன் என்கிறாயே, அதுல இருக்கிற மாதிரி நீ என்ன இடத்துல பழக மாட்டேன் என்கிறாயே, அதுல காட்டுகிற அன்பு மாதிரி எண்ணத்துல காட்ட மாட்டேன் என்கிறாயே என்று எத்தனை குடும்பங்களிலே பயங்கரமான பிரச்சனை என்பதை அநேக குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதற்கு வாய்ப்பு ஏற்பட்டபடினால் நான் அறிந்ததினால் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்கள் அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை நமக்கு பெரியதில்லை. அல்லது வாலிபர்களாக இருக்கிற அநேக பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள். Your parents may not understand your heart because you are in such a world which is giving such a pressure on you. உன் மேல ஒரு பெரிய அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நீ வைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை உன் பேரண்ட்ஸ் புரிந்து கொள்ளக்கூடாதுனால உங்களுக்குள்ளே உறவில்லை. நீ பேசுகிற லாங்குவேஜ் உனக்கு தெரியவில்லை, அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் சொல்லுகிற பாரம்பரியத்தை உன்னால் அடாப்ட் பண்ண முடியவில்லை. ஆகையினாலே வாழ்க்கையிலே நீ வாழ்வதற்கு இஷ்டப்படாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய். சில பிள்ளைகளை கேட்டால் சொல்லுவார், கல்யாணம் கட்டினவங்களாம் என்னங்க கண்டாங்க, எங்க அப்பா அம்மாவை பாருங்க, இவங்களே என்ன கண்டாங்க, அதனால எங்களுக்கு கல்யாணமே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். They have seen such a life in the parents.
அவங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில பார்த்த அந்த காரியத்தை பாட்டு இப்படித்தானே இருக்கும் என் வாழ்க்கை என்று சொல்லி முடிவுக்கு வரத்தக்கதாக அவர்களுக்கு கிடைத்திருக்கிற எக்ஸ்போஷர் எல்லாம், அவர்களுக்கு கிடைத்திருக்கிற காட்சி எல்லாம் the perverted lifestyle, திரிக்கப்பட்ட, மாறுபட்ட, நிஜத்திலே நடக்கக்கூடாத அப்படிப்பட்ட ஒழுக்க கேடான ஒரு காரியம்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறபடியினால அது அவர்களை தாக்குகிறது. அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நாலேஜ் என்று சொல்கிற அந்த காரியங்கள் அவர்களை அப்படியாய் தாக்கி இருக்கிறபடினால அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு கணவனோ எதிர்பார்க்கிற ஒரு மனைவியோ கிடைக்க முடியாத போது ஏக்கம் கொண்டு இப்படித்தான் வாழ்க்கை என்றால் வேண்டாம் என்று சொல்லி சீக்கிரமாக விவாகரத்துக்கு வந்து விடுகிற ஒரு பொல்லாத காலத்தில் குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கிறபடினால சில காரியங்களை பேசுவது நலம் என்று அறிந்து வேதத்தின் காரியங்களை உங்களோடு கூட பேசுகிறேன். You may not understand as a parent, ஒரு பெற்றோராக என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத உலகம். How much we must be careful with this media என்பதை புரிந்து கொள்ளக்கூடாமல் எல்லாருக்கும் இலவச டிவி வேற கொடுக்க போறாங்க தமிழ்நாட்டில். கவனியுங்கள். ஏனென்றால் குடும்பங்களை அவன் உடைத்து விட்டால் அவன் வெற்றி கண்டு விட்டான் சாத்தான். குடும்பங்களை உடைத்தெறிந்து விட்டால் சாத்தானுக்கு பெரிய வெற்றி வந்து விட்டது. அது இந்த உலகத்தை அழிவுக்கு நேராக வழித்தி நடத்தி செல்வதற்கு போதுமான வல்லமை இருக்கிறது. ஆகையினால் தானே சாத்தான் என்கிற ஒருவன் உள்ளே நுழைந்த போதுதான் ஆதாம் இவள் என் எலும்புக்கும் எலும்பும் என் மாமிசத்துக்கு மாமிசமாக என்று சொன்னவன் நீர் தந்த இந்த ஸ்திரீ என்று அவளை வெறுக்கும் ஒரு வார்த்தையை ஆதாமனுடைய வாயிலே வருகிறதை அவன் உடைத்துவிட்ட குடும்ப காட்சியை முதலாவது சீனிலேயே பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து கரிசனை உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம். அல்லது உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய கரம் நன்மையானவர்களை நம்மோடு கூட பேசுவதாக. நன்றாக கவனியுங்கள். முதலாவது, நான் சாதாரணமாக திருமணம் நடத்தி வைக்கும் போது ஒரு 3 W சொல்லுவது வழக்கம். WWW என்று சொல்லி ஏனென்றால் நம்ம கம்ப்யூட்டர்லாம் பார்க்குறவங்க www.com என்று சொல்கிற அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்று சொல்லி அந்த W குறித்து சொல்லுவதற்கு 3 காரியங்கள். என்னவா? திருமணத்திலே ஆண்டவர் எந்த நிலையில செயல்படுகிறார் என்பதை விளங்க பண்ணுவதற்காக நான் சொல்லுகிற முதலாவது காரியத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். Divorce was not a new problem to the society. Please understand that. டைவர்ஸ் பண்ணுகிற அந்த காரியம் ஏதோ சமுதாயத்தில் புதிதாக வந்துவிட்டது அல்ல, அன்றைக்கே இருந்தது. அதனால் தான் நீங்கள் பேப்பரை படிக்கும் போது 3 தடவை தலாக் 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 என்றா முடிந்து போயிடும் என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். 3 தடவை சொல்லிட்டா போறோம். 1 தடவை தலாக், 2வது ஏலம் விட்ட மாதிரி தான் தலாக் 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 முடிந்து போய்விடும் என்று சொல்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு இயேசுவினுடைய அணுகுமுறை என்ன என்பதை அறிவதற்கு பரிசேயர் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். ஜனங்களுக்குள்ளே இப்பொழுது தள்ளிவிடுதல் இருக்கிறதே, இந்த தள்ளிவிடுதலை எப்படி நீர் யோசிக்கிறீர்? இது நியாயம்தானா? எந்த முகாந்திரத்தினால தள்ளிவிட முடியும் என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அதற்கு இயேசு என்ன சொல்கிறார்? அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர்
பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் சொல்லுகிற முதல் W, ஆண்டவர் இங்க எப்படி செயல்படுகிறார்? தேவன் இணைக்கிறவராக செயல்படுகிறார். நான் எப்பொழுதும் விளையாட்டாக சொல்லுவது வழக்கம், வெட்டிங் கார்டு கொடுக்கிறதல்ல, அது வெல்டிங் கார்டு. காட் இஸ் எ வெல்டர். ரெண்டு பேரையும் இணைக்கிறார். இன்னொரு துண்டு எறும்பையும் இன்னொரு துண்டு எறும்பையும் அவர்கள் இணைப்பதற்கு உபயோகப்படுத்துகிற மெத்தடு பேர் வெல்டிங் என்று நீங்கள் அறிவீர்கள். என்ன நடக்கிறது? இந்த லோகமும் கொஞ்சம் சூடாகிறது, இந்த லோகமும் சூடாகிறது. இணைக்கும் காரியம் அங்கே சூடாக்கி அவர்களை இணைத்து விடுகிறார். God is a welder. நல்லா கவனிங்க. தேவன் இணைக்கிறார் என்கிற உணர்வு எல்லா கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டாகித்தான் ஆக வேண்டும். திருமண ஆராதனையில I am very particular when I conduct a marriage. The presence of God should come down mightily. ஏதோ ஏதேனில் ஆதிமனம் சரி 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 வாங்க மாப்பிள்ளை யாருக்காக பொண்ணு கைங்க கொடுத்துங்க போங்க போங்க இப்படி அல்ல. அநேக ஆலயங்களில் ஐயர்களுக்கு வேற வழி இல்லாமல், அது மே மாதம் வந்துட்டுனா 4-5 கல்யாணம் வரிசையாக நடத்தணும். அவரும் தான் என்ன செய்வார், இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு பார்த்து யாராவது ரெண்டு வச்சரி மாப்பிள்ளை கையை பிடிச்சி கொடுக்குற யாரையா உடனே புஸ்தகத்தில் மடமடன்னு வாசிட்டு போயிடுறேன். அப்படி அல்ல. The marriage is something extraordinary. The presence of God comes down mightily when they are united. ரெண்டு பேரும் இணைக்கப்படும் போது தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கி அவர்களை உருக்கி ஒன்றாக இணைக்கிறது என்பதனை வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். God is a welder. ஆனா அதுல சொல்ல முன்னதாக சொல்லுகிறார் ஆகையால் என்று சொல்லி இருக்கிறார். என்னவாம்? தேவனுடைய கட்டளை, அவர்கள் தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து தங்களுடைய குடும்பத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பிக்கும் போது மனைவியோடு கணவன் இசைந்து இருப்பான். வார்த்தை கவனியுங்கள். இசைவுதான் உண்டாகுமே ஒழிய ஒன்றாயிருப்பார்கள் என்பதை காட்டிலும் இசைந்திருப்பார்கள் என்கிற வார்த்தையை நீங்கள் சந்தாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரே மாமிசமாக இருப்பதற்கு முன்னதாக அவர்கள் இசைந்திருப்பார்கள். நல்லா கவனிங்க. நான் சொல்ற ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக என்னுடைய மியூசிக்கில் நண்பரை கூப்பிடுறேன். டேவிட், நீங்கள் கொஞ்சம் கீபோர்டு போடுங்க பார்க்கலாம், பியானோ போடுங்க பார்க்கலாம், பியானோ ஆர் அக்கார்டியன் போடுங்க பார்க்கலாம். எஸ், இசை என்பது என்ன? நல்லா கவனிங்க. கொஞ்சம் ஜஸ்ட் பிளே. இது இசை. இது அது ஒரு வாத்தியத்தினுடைய ஒரு ஒலி. ஓகே தம்பி, நீங்க கொஞ்சம் கிட்டாரை கொஞ்சம் தட்டுங்க பார்க்கலாம். இதுவும் வெவ்வேறானது. அந்த சத்தம் எப்படியோ இருந்தது, இந்த சத்தம் எப்படியோ இருக்குது. இப்ப இன்னொன்னு சொல்றேன், நான் ரிதம் போட சொல்றேன். அவரை வேறொரு ரிதம். இது எப்படியோ இருக்குது. ஒன்னு டங் டங்குன்னு கேட்குது, இன்னொன்னு டிங் டிங்னு சொல்லுது, ஒன்னு கீங் கீன்னு சொல்லுது. மூணு விதமான ஒலி. ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டை போடுவாங்க பாக்க, வித் ரிதம். இப்ப பாருங்க, ரிதமும் ஒர்க் பண்ணுது, அங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் பண்ணுது, கிட்டார் ஒர்க் பண்ணுது. ஆனா இவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா? அந்த கிட்டார் போடுற தம்பி பாத்தீங்கன்னா கண்ணாடி ஒளியாவே அவர் எந்த கீ அனுப்புகிறாரு, எந்த கார்டு அனுப்புறான்னு பார்த்துட்டாரு. ஏ அனுப்புறாரா, பி அனுப்புகிறாரா, அதுக்கு ஏத்தால அவர் ஒத்துக்கிட்டார். இவ்வளவுதான். தேங்க்யூ. இதுக்கு பேர் தான் என்னது? இசை, harmony. We don't become one, but we are becoming harmonious with each other. நல்லா கவனிங்க.
கணவனும் மனைவியும் உலகத்துல இணைக்கப்படும் போது எல்லாம் ஒன்னா பார்க்கணும், ஒன்னா யோசிக்கணும், ஒன்னே பேசணும். நோ 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 நோ, பைபிள் டசன்ட் டீச் தட் அட் ஆல். அவ படிச்சது MCA, இவன் படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சா அவ MCA லாங்குவேஜ் பேசுவா, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பேசுவா, இவன் சுத்தியல் நட்டு போல்ட் பேசுவான். ரெண்டு பேருக்கும் வேற லாங்குவேஜ். எஸ் அல்லவா? ஆமா. ரெண்டு பேருடைய ஒப்பீனியன், ரெண்டு பேருடைய brought up, ரெண்டு பேருடைய குடும்ப சூழ்நிலை, குடும்ப பின்னணி அனைத்தும் வித்தியாசமாக இருந்தாலும் அவர்கள் இணைக்கப்படும் போது இசையாவதற்கு, நீ டி நோட்டு வாசித்தா நானும் டி நோட்டு வாசிப்பேன், நான் டிங் டிங் தான் அடிப்பேன், அவன் டம் டம்னு அடிப்பான், ஆனா ஈ நோட்டு வாசிப்போம் இல்லைன்னா டி நோட்டு வாசிப்போம். அப்படிங்கிறதுல தான் அவங்க இசைந்திருப்பார்கள். நிறைய குடும்பத்துல ப்ராப்ளம், நான் சொல்றதுக்கு நீ சொல்லு, ஆமா சொல்லு. அது இல்லையா குடும்பம். குடும்பத்துக்கு பேரு ஹார்மோனியஸ் வாய்ஸ். பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு வாய்ஸ். அவங்க சொல்லுவாங்க, கம்ப்யூட்டரே பார்க்காத ஆளு எனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறியான்னு சொல்லுவோம் எப்பவுமே மழைக்கு முன்னாலே. ஏன்னா எந்த பட்டனை அமுக்கிறதுன்னு அநேக நேரங்களில் செல்ஃபோனில் எனக்கு தெரியறதில்லை. என் பிள்ளைங்க வந்து சொல்ல, இதை அமுக்குங்க டாடி, அவங்களுக்கு அது தளபாடம், their languages. ஆனால் 3 பிள்ளைகளும் மனைவியும் கணவனும் வெவ்வேறு உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், வெவ்வேறு குடும்பங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும், வெவ்வேறு யோசனைகளை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஒரே நோட்டில் வாசிப்பாங்க. வித்தியாசமான ஒலி, ஆனால் இணைந்து போகும்போது நம்ம அடையாம அழகாக காதுக்கு இனிமையாக இருக்கு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? This being forgotten by many people, அநேக குடும்பங்களிலே மறக்கப்படுகிற காரியம் இதுதான். ஆண்டவர் சொல்கிறார், தாயும் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். சில மாமியார் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவ வந்தாலும் வந்தா அவனை ஆட்டி படைக்கிறாள், அவன் மியூசிக்கு தான் இவன் டான்ஸ் ஆடுறான் என்று சொல்லி குறை சொல்லுவாங்க. அதுக்கு பேரு டான்ஸ் அல்ல, இயல் இசை நாடகம். இயலும் உண்டு, இசையும் உண்டு, அங்க நாடகம் உண்டு. Then that is a drama of life. Don't forget that. இப்பொழுது ஆண்டவர் எப்படி செய்கிறாராம்? ரெண்டு பேரையும் சூடாக்கி ரெண்டு பேரையும் இணைத்து விட்டார். ஏனென்றால் அவர் வெல்டராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உணர்வு எந்த புருஷனுக்கும் மனைவிக்கும் வருகிறதோ அவர்கள் இசையை தங்களுடைய குடும்பத்தில் எழுப்பி அநேகருடைய வாழ்க்கையை சுகிக்க வைப்பார்கள், சந்தோஷமாக இருக்க வைப்பார்கள். They come in same tune, that's all. They don't come in the same voice, please understand that. They come in the same note but not in the same tune, in the same tone. ஒரே டோனில் வருகிறதல்ல, ஒரே நோட்டில் வருகிறவர்கள். வீட்டில் போய் நீங்கள் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மனைவி சாப்பாடு வைக்கும் முன்னால் கையை பிடிச்சி, நீ வேற ஒலியில் பேசினாலும் நான் வேற ஒலி இருந்தால் நம்ம ரெண்டு ஒரே நோட்டில் பேசுகிறவங்கன்னு சொல்லுங்கள். அன்னைக்கே எல்லாம் சரியாக போயிடும். ஐ வாண்ட் டு செக் வெதர் இட் ஹஸ் ஹேப்பன். ஐ வில் செக் வித் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைங்களை கூட்டு கேட்பேன், இது நடந்துதா இன்னைக்கு அப்படின்ட்டு. அதை செய்துட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்க 75% ப்ராப்ளம் அப்பவுமே அவுட். பிகாஸ் ஹீ இஸ் அ வெல்டர். He is a welder. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். அவர் நமக்கு இணைக்கிறவராக
வெல்டராக நிற்கிறார், நின்றார் என்கிற நினைவு நம்மை ஆட்கொள்வதாக. இரண்டாவதாக நான் சொல்லுகிற ஒரு காரியம், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னை எப்படி விளங்க பண்ணுகிறார் என்பதை நீங்கள் வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவருடைய இந்த 2வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய நிலைமையை குறித்து நாம் 14வது வசனத்திலே வாசிக்கலாம். ஏன் என்று கேட்கிறீர்கள், ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் இளவயதின் மனைவிக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். போதும். He is a witness. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மேரேஜ் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க ஒருத்தர், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒருத்தர் வந்து போடுவாங்க. That's not the big business. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் நடுவே சாட்சியாயிருக்கிறார். இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். ஏனென்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை கொஞ்சம் தொடர்ந்து வாசியுங்கள். அவர் இல்ல அதே 14 சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. ஆமென். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் இங்கேயும் இந்த டைவர்ஸ் ப்ராப்ளம் தான், the problem of divorce. அதுக்கு தான் ஆண்டவர் ஆன்சர் பண்றார். Please listen, when you come together, I was the witness. நான் அங்கே ஒரு சாட்சியாக நின்றேன் என்பதை மறந்து போகாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. He is not only a welder, but he is a witness too. என்னுடைய திருமணத்தில் யார் வந்தார்கள் யார் வரவில்லை என்பதை பெரிய காட்டிலும் என் ஆண்டவர் வந்து அங்கே நின்று சாட்சி கொடுத்தார். He is my witness. இந்த நினைவுகள் உங்களிலே மேலோங்கும் போது இந்த தள்ளிவிடுதல் என்கிற வார்த்தைக்கு இடமில்லாமல் போய்விடும். துரோகம் என்கிற வார்த்தைக்கு இடமில்லாமல் போய்விடும். unfaithfulness என்கிற வார்த்தைக்கு இடமில்லாமல் போய்விடும். Why people are not faithful to their own life partners? It is just because they forget. இந்த காரியத்தை மறந்து விடுகிறார்கள். தங்களுடைய சொந்த மனைவிக்கோ கணவனுக்கோ அவர்கள் ஒரு காரியத்திலே உண்மை இல்லாதவளாய் போடுவதற்கு காரணம் அவர் சாட்சியாய் நின்று நடத்தினாரே என்பதை மறந்து விடுகிற ஒரு மறப்பின் செயல். மூன்றாவது காரியத்தையும் காண்பித்து கொடுத்து விடுகிறேன். ஆதியாகமம் 31வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அங்கே லாபான் சொல்லுகிறான், பார்க்கலாம். இங்கேயும் அவன் இந்த பயத்தின் நிமித்தம் தான் பேசுகிறான். இந்த பயம் அவனை ஆட்டி வைத்ததினால் தான், தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் லாபானை ஆட்டி வைத்ததினால் அவன் சொல்கிறான். 49 வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் அவன் லாபான் யாக்கோபை நோக்கி சொல்லுகிறான், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்து போன பின்னர் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணிவாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவே நின்று கண்காணிக்க கடவர். என்ன கணவர்? வாட்ச் ஓவர் யூ. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, he will watch over. கண்காணிக்க கடவர். கர்த்தர் watching over my family life என்கிற நினைவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லாபானுக்கு ஒரு பயம் இருந்தது. ஒருவேளை மருமகன் என்னை விட்டு தன்னுடைய ஊருக்கு போன பின்பு என் மகளை தள்ளிவிடுவானோ, என் பிள்ளைகளை தள்ளிவிட்டு விட்டு வேறொருத்தியை திருமணம் செய்து கொள்வானோ, தனக்கு வசதிக்கு ஏற்றார் போல் திருமணம் செய்து கொள்வானோ என்று சொல்லி
என் மக்களை துன்பப்படுத்தி அவர்களை தள்ளிவிடும் போது கர்த்தர், அவனுக்கு கர்த்தர்னா யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரு நாள் வழியில் ஆண்டவர் சந்திச்சு சொன்னார், அவங்ககிட்ட நன்மையும் தீமையும் பேசாத தெரியாத நல்ல ஜாக்கிரதையாரு, அதனால தான் அவனுக்கு தெரியும் கர்த்தர். கர்த்தர் நடுவே நின்று கண்காணிக்க கடவர். God watches over our marriage. தேவன் நம்முடைய திருமணத்தை குறித்து கவலையுள்ளவராக மாத்திரமல்ல, அதை கண்காணிக்கிறவராக, அதன் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். So the basis of our marriage is God. நம்முடைய திருமணத்திற்கு நடுமையம் அவரே. அவர் அங்கே இணைக்கிறவராக, அவர் நமக்கு சாட்சியாக, நமது மேல கண்காணியாக. He is a welder, he is a witness, he is a watch. மறந்து போகாத ஒரு வாழ்க்கை. நன்றாக கவனிங்கள். இவைகள் மாத்திரம் ஒரு கணவன் மனைவியும் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும். They will have a good relationship, they will have a better understanding, even though there will be lot of problems and even though lot of waves coming against them. அவர்களை எதிர்த்து வருகிற அநேக அலைகளை அவர்கள் தாண்டி செல்வதற்கு இந்த சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே பெரிய காரியங்கள் நடக்கும். நான் என்னுடைய மனைவியோடு கூட 32 வருடங்கள் வாழ்ந்ததினால் சொல்கிறேன். I got different taste and she has got different taste. அவளுக்கு வேறு ஒரு காரியத்தில் நாட்டம் உண்டு, எனக்கு ஒரு வேறொரு காரியத்தில் நாட்டம் உண்டு. என்னுடைய காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவளுடைய காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் we live together in peace and harmony for the past 32 years just because we got a perfect knowledge about this. இதை குறித்து தெளிவு இருக்கிறபடியினாலே 32 வருடங்களாக நாங்கள் இணைந்து அன்போடு கூட சமாதானத்தோடு கூட இசைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரவில்லையா? வந்தது. எங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான எண்ணங்கள் வரவில்லையா? வந்தது. வித்தியாசமான காரியங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியவில்லையா? வந்தது. பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கவில்லையா? வந்தது. அவளுடைய காரியங்களை நான் புரிந்து கொள்ளாமல் செயல்பட்ட நாட்கள் இல்லையா? இருந்தது. என்னை புரிந்து கொள்ளாமல் அவள் வாழ்ந்த நாட்கள் இருந்ததா? இருந்தது. புயல்கள் எழும்பிட்டா? எழும்பிற்று. அலைகள் எழும்பிட்டா? எழும்பிற்று. பட் எவ்ரிதிங் கம் டு a knot. எல்லாம் முடிவுக்கு வந்தது. ஏனென்றால் இதை குறித்து ஒரு தெளிவு இருந்தது. அந்த கவனிங்கள். என்னை ஏதோ தேவதூதன் மாதிரியும் அவளை ஒரு தேவதூதன் மாதிரி நான் பிச்சரிக்க விடவில்லை. We also live in this world. We have got sometime we see in two directions. ரெண்டு பக்கம் பார்க்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கும். But we are having harmony. We know. இரண்டாவது, பிள்ளைகளை வளர்ப்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டிய காரியத்தை குறித்து உங்களுக்கு பேசிவிட்டு இவைகளில் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கான சில தாரக மந்திரம் போல சில மந்திரங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். நன்றாக கவனிங்கள். பிள்ளைகளை வளர்ப்பதில் அநேக தேவ மனிதர்களும் ஃபெயில் ஆகிவிட்டார்கள். இதை ஒத்துக்கல தான் வேணும். வேதத்தை வாசிக்கும் போது பெரிய பெரிய தேவ மனிதர்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது சரியாக வளர்க்க முடியாதபடி தவறிவிட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறபடியினால் தான் இதை சத்திய வேதம் என்று சொல்லியிருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட இருக்க நல்லதை மாத்திரம் காத்துற கதாநாயகன் பார்த்தீங்கன்னா, கதாநாயகனை பார்த்துருக்கீங்களா? இந்த ஏதாவது ஃபில்ம்லையோ இல்லைன்னா கதையில் கதாநாயகன் எத்தனை பேர் அடித்தாலும் சாக மாட்டான். அது கதாநாயகன். ஏன்னா எத்தனை பேர் அடித்தாலும் சாக மாட்டான், அவன் உயிரோடு தான் இருப்பான். அவன் எத்தனை 100 பேர் பம்பு சுற்றினாலும் இவர் ஒருத்தர் கம்பை சுற்றி எல்லாரையும் கீழே தள்ளிடுவார். ஏன்னா கதாநாயகன். என் பைபிள் அப்படி சொல்கிறதே இல்லை. அது அவனுடைய வீக்னஸையும் சொல்லுது, அவனுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்டையும் சொல்லுது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன பேர்? சத்திய வேதம். சத்தியத்தை சத்தியமாக சொல்லுது. அப்படிப்பட்ட வேதம் 3 நிலைகளில் இருக்கிறவர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, சாதாரண அன்றோடியாய் வாழ்க்கை நடத்துகிற ஒரு விவசாயி அல்லது ஒரு மேய்ப்பன், அவனுடைய குடும்பத்தை காண்பித்துவிடுவேன். எவ்ரிடே லைஃப்பில் அநேக காரியங்களை சந்திக்கிற ஒரு ஆள். ரெண்டாவது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் செய்யக்கூடிய அல்லது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அரசனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று காண்பிக்கிறேன். மூன்றாவதாக ஊழியக்காரர், அவர்களையும் காண்கிறேன். எல்லாருமே ஓட்ட விட்டுருக்காங்க. அதனால் if you have failed, don't get discouraged. There are a lot of people
இன் யுவர் கம்பெனி. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் இருக்கிறாங்க. 3 ஆட்கள் நான் உங்களுக்கு முன்னதான் இருக்கேன். ஏராளமானவர்களை வேதம் சொல்கிறது. நான் 3 ஆட்களை இருக்கேன். முதலாவது யாக்கோபு. யாக்கோபுக்கு பிள்ளைங்க எப்படி இருந்தாங்கன்னா 12 இருந்தது, 12 கோணம். 2 பேர் பயங்கரமா கோவப்படுற ஆள், 2 பேர் அவனே ஏய்க்கிற ஆள்கள். ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் தப்பி பிறந்துட்டு கொஞ்சம் பரிசுத்தமாக வாழணும்னுட்டு அது பிரைம் மினிஸ்டராக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. The family of Jacob was such a mess. ஒரு மகாதா இருந்தா அவளோ அதுக்கு மேல பயங்கரமான செமிட்டி. அவ நடந்தாலே 4 பேர் பின்னால போயிடுவான். அப்படி நட. அவளுக்கு பேரு தீனா. அதுல இருந்து வந்ததுதான் டயானா. இன்றைய டயானாவுக்கு அவள் முன்னோடி. பிரின்சஸ் டயானா என்று இங்கிலாந்தில் செத்து போனாலே அவளுக்கு முன்னோடி இந்த யாக்கோபனுடைய பேர். ஒரு நாள் போனாலும் 10 பேரை பின்னால் இழுத்துருவா. அவ்வளவு சென்ட்டு, அவ்வளவு காரம் சாரமாக நடக்கிறவள். அவளை குறித்து நான் பேச போகலை. எவ்ரிபடி ஹஸ் காட் தர் ஓன் கேரக்டர். நான் 12 கேரக்டரையும் நான் உட்காந்து பேச ஆரம்பித்தா பேசிக்கொண்டே இருக்கலாம். அதை குறித்து நான் பேச வரவில்லை. Why? And he didn't have a control over his children at all. யாக்கோபுக்கு தன் பிள்ளைங்க மேல ஒரு கண்ட்ரோல் இல்லை. அவன் என்ன சொல்றான்? என் பேரை நாத்தம் பண்ணிட்டீங்களடா. சிமியோனையும் லேவியும் பார்த்து சொல்றான், என் பேரை நார பண்ணிட்டீங்களப்பா, என் பேரை நார பண்ணிட்டீங்களே. மூத்தவன் சொல்றான், இவனை பென்யமீனை அனுப்பு, நான் கேரண்டி கொடுக்குறேன். எப்பா ஒன்னையும் நம்ப மாட்டேன்பா, நான் ஒன்னையும் நம்ப மாட்டேன்பா. மகனை நம்பவே முடியல. யூதா வந்து அதை சொல்லும்போது யூதாவை நம்ப முடியும். ரூபன் என்ன சொல்றான் தெரியுமா? உம்ம மகனை நான் கொண்டு வரலன்னா என்ன என் பிள்ளைங்களை கொண்டு போட்டுருவோம். அட பாவி, தான் சாகன்னு சொல்ல மாட்டேன், பிள்ளைங்களை கொண்டு போட்டுன்னு சொல்றான். அதனால நம்ப மாட்டேங்கிறான். அன்வர்தி பீப்புள், ட்ரஸ்ட்வர்த்திக்கு லாயக்கே இல்லாத மக்கள், கோபக்காரங்க, அவங்கள நம்ப முடியாது, இவங்களை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலையில் இருக்கிற ஒரு ஒரு குழப்பமான குடும்பத்தை நடத்தின அந்த யாக்கோபுக்கு காரணம்னா அவன் மைண்ட் பூரா எப்படிடா சம்பாதிக்கிறது, எப்படிடா சம்பாதிக்கிறது, எப்படிடா சம்பாதிக்கிறது, எப்படிடா சம்பாதிக்கிறது, எப்படிடா சம்பாதிக்கிறது. எந்த நேரமும் அவன் சொல்றான், ராத்திரியும் பகலும் நான் மந்தக்குள்ளேயே கடந்தேன். எங்க இருந்தாரு? ஆடுகளின் சத்தத்தை கேட்கறதுக்கு அங்கேயே இருந்தேன். பிஸ்னஸ்ல தான் கிடப்பார். எந்த நேரம் பார்த்தாலும் பிஸ்னஸ் 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 பிஸ்னஸ். பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு நிறைய வேலைக்காரி இருந்தாலும், வளர்க்கறதுக்கு தாதிமார்கள் கொடுக்கப்பட்டாலும், இவனுக்கு காசு பண்றதுல தான் ஆசை. trying to make money 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 money. அவன் சொல்றான், ராத்திரி பனி பஞ்சுது, பகல்ல வெயில் அடிச்சுது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் மந்தக்குள்ள இருக்கேன். அங்க அவனை பார்த்தீங்கன்னா அவன் மனைவி மாட்ட பேசனாலும் மந்த கிட்ட தான் கூப்பிட்டு விடுவான். இவன் போக மாட்டான். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. 4 வீட்டில் எதுக்கு போறதுன்னு கஷ்டம். எந்த வீட்டுக்கு போறதுன்னு கஷ்டம். ஏன்னா ஒருத்தி வந்து கேட்பா, தூதாயும் பழம் என்கிட்ட இருக்கு, நீ இங்கே தான் வந்தாகணும், நான் கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்கேன், நீ விலைக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லுவா. ஒருத்தி சொல்லுவா, இல்லை இன்னைக்கு என்னுடைய டேன்னு சொல்லுவா. அதனால பயந்து போய் இவங்க மந்தைக்குள்ள இருக்கிறது பெட்டர்னு நினச்சிட்டான். அங்கே ஒருத்தன் இழுக்க மாட்டான். He was so comfortable there. ஆனால் பிள்ளைங்கிட்டயோ மனைவியிட்டையோ பேசணும்னா அவன் மந்தக்கிட்ட தான் பேசணும். ஏன்னா அவனுக்கு குடும்ப காரியங்களை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து நான் அதிகமாக ஆழமாக பேசிக்கொண்டே இருக்க முடியும். பட் I want to tell you, you may be busy in your business, you may be busy in your work, but how much you give a little time for your living children. எனக்கு ஒரு மக்களே அப்படின்னு தான் கூப்பிடுவீங்க. ஆனால் மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மக்களே, இந்த ஓட்டு கேட்குற மாதிரி கேட்டு போயிடுறீங்க. நீங்கள் கூப்பிடுறது மட்டும் மக்களே, ஆனால் எப்படி மக்களேன்னு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. This is the fact. This is true. That is why your children are in problem and they are unable to come to you for solution. ஆகினால் தான் உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து தன்னுடைய ப்ராப்ளத்தை, தன்னுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனை, அதற்கு தீர்வை உங்ககிட்ட கேட்க முடியல. ஏன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை. You are so busy. You have got so many other things to do. May the Lord speak to you. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக.
I spend very little time with my children, but I know what they want. என் பிள்ளைங்களோடு எனக்கு கொஞ்ச நேரம் தான், பட் அவங்களுக்கு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும், என்னது வேணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன்? நான் பெருமைக்காக சொல்ல. ஐ எம் கேர்ஃபுல் அபவுட் இட், ஈவன் தோ ஐ டோன்ட் ஹேவ் டைம். எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சில்ட்ரன். ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தர் டேஸ்ட். ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தர் மைண்ட். அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறத புரிந்து கொள்வதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நல்லா கவனிங்க. அடுத்தால டேவிட். தாவீதை குறித்தும் வேதத்தில் பார்க்கலாம். நான் எல்லா வசனையும் காட்ட விரும்பலை. தாவீது such a busy man. ஏன்னா ராஜா, எல்லாரும் அவர்கிட்ட தான் வருவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் வியாதிப்பட்டது போல படுத்துக்கிட்டான். அவளுடைய மகன், தாவீதுடைய மகள், இன்னொருத்திக்கு பிறந்த மகள் மேல காதல் கொண்டு இருக்கிறான், அவன் மேல காமவெறி கொண்டு இருக்கிறான். அவன் போய் படுத்துக்கிட்டான். அவன் கேட்குறான், அவனை பார்க்க வரான். என்னடா, how are you? என்ன டெம்பரேச்சர் இருக்குதா இல்லையா? அப்படி பார்த்துட்டு போகும்போதே சொல்றான், அப்பா என் டெம்பரேச்சர் எப்போ போகும் தெரியுமா? அந்த தங்கச்சி வந்து கையால் பணியாரம் செஞ்சு கொடுத்தானா போயிடும். ராஜா தானே, பணியாரம் தின்னு எவனுக்கு அது காய்ச்சல் போயிருக்குன்னா மெடிக்கல் ஷாப் எதுக்கு? எல்லாம் பணியார கடையே வச்சுட்டு போகலாமே. பணியாரம் தின்னு எவனுக்கு அது காய்ச்சல் போயிருக்காயா? அவன் ராஜா சொல்லலாம், சரி 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 வந்து பணியாரம் செஞ்சு கொடுப்பான். என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும். இதை கூட யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாத அட்மினிஸ்ட்ரேட்டர். he is a very big administrator, going to the war, going here and there. என்ன கேட்கறானே தெரியல. பணியாரம் செஞ்சு கொடுக்கணுமா? அவன் நானா தலையில போட்டு பணியாரம் மாட்டா வேணும், உனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னா பணியாரம் பண்ணி சாப்பிடியான்னு. இல்லைன்னா பணியாரம் தான் சரி சாப்பிடு, கடையில் வாங்கி சாப்பிடு, இல்லைன்னா அம்மா வந்து சுட்டு கொடுக்குட்டு. அவ சுட்டு கொடுக்கணும், அவ கையால ஊட்டா போயிருங்கிறான. ஏதோ ஒரு வம்மந்திரம் வச்சிருக்கான் உள்ளன்னு தெரிய வேண்டாம். கவனிங்க. He is so crowded with so many things in his mind. அவனுடைய மைண்ட்ல வேற ஆக்குப்பை பண்ணி இருக்குது. அநேக காரியங்கள் அதை நிலைத்து கொண்டிருக்கிறது. பிள்ளை என்ன கேட்குதுன்னு தெரியல, பிள்ளைக்கு என்ன வேணும்னு தெரியல, பிள்ளைக்கு என்ன செய்துன்னு தெரியல. அவனை கெடுத்து போட்டது அவனுடைய ஃப்ரெண்டு. இப்படி படுத்துக்க, உங்க அப்பா வருவார், இப்படி கேட்பா, அப்ப அப்படி சொல்லு அப்படின்னு அவன் சொல்லி கொடுத்ததை புரிந்து கொள்ள முடியாம he has already developed a perverted relationship. மாறுபட்ட திரிக்கப்பட்ட காரியத்தை ஒரு தந்திரமான ஒரு வாலிபன் சொல்லி கொடுத்ததை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ராஜாவாகிய தாவீது, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீது, why he is asking this கேட்க தெரியாத புரியாத. don't be busy to that level. he was an administrator. வேலை ஏராளமாக இருக்கலாம், அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டியிருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களுக்காக, ஆஃபீஸ் காரியங்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக ஓட வேண்டியது இருக்கலாம். ஆனால் பிள்ளை வந்து கேட்கும்போது கொஞ்சம் நிதானமாக பதில் சொல்லுங்க, கொஞ்சம் நிதானமாக கேட்டு என்ன தான் கேட்குது. ஒரு பையன் வந்து கேட்டானா, நான் ஸ்டேட்ஸில் இருக்கும்போது ஒரு பையன் வந்து கேட்டான் அவங்க அப்பாட்ட, அப்பா எனக்கு வேணும், நீங்கள் வாங்கி தருவீங்களா? அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். ஆமாம், பக்கத்தில் வந்து எனக்கு வேணும் வாங்கி தருவீங்களா? அவர் மறுபடியும் என்கிட்ட முக்கியமான ஒரு காரியம் பேசிட்டு இருக்காரு. மறுபடியும் கேட்டான். அவன் காரணத்தை பிடிச்சு திருப்பிட்டு, டேடி வேணும் வாங்கி தரீங்களா? சரிடா. நான் அந்த குடும்பத்தோட மீட்டிங் போறேன். ஒரு கன் ஷாப் வந்தோடனே, டேடி ஸ்டாப் அப்படின்னா. என்னடாண்ணா, கேட்டதுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கீங்க, அங்கிள் சாட்சி இறங்குங்க. கன் கேட்டிருக்கான். இப்போ அவர் முழிக்கிறாரு. அவன் வேற சொல்லிட்டான், அங்கிள் சாட்சின்னு வேற சொல்லிட்டான். நான் சொன்னேன், நீங்கள் தானே சொன்னீங்க வாங்கி கொடுங்க பிரதர் அப்படின்னு. அவர், அண்ணன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் இவன் என்ன கேட்டாங்கிறதையே நான் யோசிக்கவே இல்லை. ஏதோ கேட்குறான், சாக்லேட் கேட்குறான்னு நினச்சிட்டேன். இவன் கன்று கேட்டிருக்கான்னு தெரியல. எதுக்குடான்னு கேட்டார். எங்கள் வகுப்பில் ஒருத்தன் ஒரு கன் கொண்டாடுறான், ஒரு சின்ன கன் கொண்டாடுறான். அதை பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அதை விட பவர்ஃபுல் கன் இருந்தால் நான் அவனை ஜெயிக்க முடியும் நான் சொன்னானே பார்க்கணும். சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். We are so busy nowadays, too much occupied. Our mind is too much occupied with so many things. நல்ல கவனிங்க. நமக்கு ஒரு பெரிய துணை வேண்டும். பரிசுத்தமற்ற உலகத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு துணை வேண்டும். பாடலாமா?
துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீர். மறுபடியும் பாடலாமா? துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. சாமுவேல் தேவனுடைய மனிதன்தான். ஆனால் ஜனங்கள் வந்து சொன்னார்கள், உம்முடைய குமாரர் உம்மை போல நடப்பது இல்லை. அவர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள், பரிதானம் வாங்குகிறார்கள், நீதியை புரட்டுகிறார்கள். ஆகையினால் எங்களுக்கு ராஜா வேண்டும். கவனிங்கள், ஏலி தேவனுடைய வார்த்தையை உடைய மனிதன் தான். அவன் உட்கார்ந்த இடத்திலேயே தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போனது என்று சொன்ன போது சாய்ந்து போனவன் தான். ஆனால் அவனுடைய குமாரர் விபச்சாரக்காரர்களாய் ஆலயத்துக்கு கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Great people. Moses, I don't know what happened to his children. No idea. No idea. Lost. Children are lost. Great man of God. ஊழியக்காரராக இருந்தாலும் பிள்ளையை குறித்து கவனமில்லாமல் வாழ்ந்தவர்கள் ஏராளம் உண்டு. அன்ற கவனிங்கள், ஆர்டினரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், அல்லது அன்றாட காட்சிகளாக இருக்கலாம், அல்லது பெரிய வியாபாரத்தையும் பிஸ்னஸையும் அக்ரிகல்ச்சர் காரியங்களையும் பார்க்கிறவராக இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கிற ஒரு பெரிய ராஜாவாக இருக்கலாம், அல்லது ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பிள்ளைகளுக்குரிய காரியத்தை செய்து சரியாக புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் வாழும்போது பிள்ளைகளை நாம் இழந்து விடுகிறோம். தேவனதை காப்பாராக. விளக்குவதற்கு நேரமில்லை, மெடிந்து விட்டு நேரம். இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை, then how should I live, sir? How should I live? Can you give a simple formula? Simple formula. How should I live? எப்படி வாழ வேண்டும் குடும்பம்? ஆண்டவரே, என்னுடைய செய்தியின் தலைப்பு நானும் என் வீட்டாரும். அதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. நானும் என் வீட்டாரும் எப்படி வாழணும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. I give 4 tips. நிறைய பேசுவதற்கு வாஞ்ச உண்டு. நான் 4 டிப்ஸ். 4 டீ. 4 டீ. காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு டீ குடிக்கிறீங்க, இடையில ஒரு சாப்பிட்டோன்னு ஒரு டீ குடிக்கிறீங்க, சாயங்காலம் ஒரு டீ குடிக்கிறீங்க, நைட்டில் படுக்கும்போது கூட டீ குடிக்கிறேன். அந்த மாதிரி 4 டீயை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். இந்த 4 டீஸ். ஃபர்ஸ்ட், பி டிரான்ஸ்பரண்ட் டு ஈச் அதர் இன் த ஃபேமிலி. திறந்த புஸ்தகமாயிருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரமில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், புக் ஆஃப் ஐசாயா 58 7வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாம். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்ல, உன்னை ஒழிக்காமல் இருப்பதுவே எனக்கு உகந்த உபவாசம். காட் சைஸ், உன் மாமிசமானவனுடைய பிள்ளைக்கு, உன் மாமிசமான உன் மனைவிக்கு, உன் மாமிசமான உன் கணவனுக்கு, ஏனென்றால் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். உன்னுடைய பிள்ளை இது என் பிள்ளை என்று நீ உரிமை பாராட்டுவதற்கு ஒரே டிஎன்ஏ. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்ற, உன் மாமிசமானவனுக்கு ஒழிக்காமல் இருப்பாய், எனக்கு உகந்தது. பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்றீங்களா? என்ன ஆனாலும் சரி சொல்லுங்க. பக்கத்தில் கை, என்ன ஆனாலும் சரி, உன் ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு குடும்பமாக ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பம் தேவன் பாராட்டுகிற, தேவனுக்கு உகந்த குடும்பமாக இருக்கும். I tell you friends, I tell you, the transparency is a secret. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில டிரான்ஸ்பரன்சி, பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் இடையில டிரான்ஸ்பரன்சி, சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் இடையில டிரான்ஸ்பரன்சி. இப்படி மாத்திரம் வாழ்ந்துருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்கு உகந்ததா மாத்திரம் இல்லை, நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீங்க. பி டிரான்ஸ்பரண்ட். மற்றவர்களோடு ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கண்ணாடியை போல. நான் பவுல் சொல்லும்போது தீமோத்தேயுக்கிட்டே சொல்றாரு, என் குமாரனே என்று எழுதுகிற அந்த தீமோத்தேயு, என் நோக்கத்தையும் என் போதகத்தையும் என் நடக்கையும் என் துன்பங்களையும் நன்றாய் அறிந்திருக்கிறாயே. 2 தீமோத்தேயுல 2வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் அவர் எப்படி எழுதுகிறார்? என் நடக்கையும் என் போதகத்தையும், என்னுடைய பேச்சு, என்னுடைய டீச்சிங், என்னுடைய நடக்கை, என்னுடைய கான்டக்ட், என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே குமாரனாய தீமோத்தேயுவே. Let your children also read you, see you through. என் மகட்ட நான் ஒரு கேட்டேன், Joy, can you keep yourself holy enough in your thought line? That was my question. உன்னுடைய எண்ணங்களில் கூட நீ பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு உன்னை காத்துக்கொள்ள முடிந்ததா என்று கேட்டேன். A very sharp question, very protruding question. அவன் சொன்னா, எஸ் டேடி 100%, 100% என்னை காத்துக்கொண்டேன். நான் சொன்னேன், எப்படிமான்னு கேட்டேன். ஐ ஹவ் சீன் யுவர் லைஃப். உங்களை பார்த்தேன் டேடி, உங்களை பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியுமோ இல்லையா, நான் கற்றுருக்கேன் டேடி. கரைபடாத வாழ்க்கை வாழ்றது எப்படிங்கிறத உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? மை டாட்டர் குட் see me through. என் மகள் என்னை ஊடுருவ பார்க்கக்கூடிய இடத்துல நான் வைக்கப்பட்டிருக்கேன்னு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையை திறந்த புஸ்தகமாக்குங்கள். கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஒரு ரகசியமும் வேண்டாம். மகனுக்கும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒரு ரகசியம் வேண்டாம். அப்படி மட்டும் ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த குடும்பம் உண்டு. அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். பி டிரான்ஸ்பரண்ட். செகண்ட் திங், அது மட்டும் இல்லை, நல்லா கவனிங்க. ஹவ் யூ ட்ரீட், ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கிறதுல கவனமாக இருங்க. மனைவியை ட்ரீட் பண்ணாலும் சரி, கணவனை ட்ரீட் பண்ணாலும் சரி, பிள்ளையை ட்ரீட் பண்ணாலும் சரி, எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கிறதுல கவனமாக இருங்க. என்ன சொல்கிறாரு பேதுரு, என்ன சொல்கிறாரு? வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் நீங்கள் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு கூட அவர்களும் நித்திய ஜீவனை கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ட்ரீட் them properly, treat them. மனைவியோ கணவனையோ பிள்ளையோ நல்லா ட்ரீட் பண்ணுங்க, ஆனர் பண்ணுங்க. ஆனர் your children.
நம்ம என்ன தெரியுமா, நம்ம பிள்ளைங்கிட்ட இருக்கிற ஓட்ட உடசெல்லாம் சொந்தக்காரங்கிட்ட வந்தால் உடச்சி போடுறது. இவன் சரியாக படிக்க மாட்டேன், கீழ்படிகிறதுனா என்னன்னே தெரியல. அந்த பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா, சரி போகும்போது பார்த்துக்கிடுறேன். ஆனர், ட்ரீட் யுவர் சில்ட்ரன். ஹவு டு யூ ட்ரீட்? அவளும் என் கூட கனத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவள், அவளும் என்னோடு கூட மகிமையை சுதந்திரித்துக் கொள்கிறவள், என் பிள்ளைகளும் என்னோடு கூட மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுங்கிற எண்ணத்தில் அவங்கள ட்ரீட் பண்ணுங்க. இதை குறித்து விளக்கமாக ப்ராக்டிக்கலாக பேசணும்னு ஆஞ்சம் உண்டு. ஆனால் இது எனக்கு நினைக்கிறேன், யூ ஆர் ஆல் எஜுகேட்டட், நல்லா யோசிக்கக்கூடவுங்க. பி டிரான்ஸ்பரண்ட், அந்த ட்ரீட்மெண்ட் ஷுட் பி ஃபேர். தப்பு செய்துட்டா கூட அதை சரியாக ட்ரீட் பண்ணுங்க. கணவனே தப்பு செய்து வந்து நின்னா கூட சரியாக ட்ரீட் பண்ணுங்க. மனைவியே தப்பு செய்துட்டா கூட சரியாக ட்ரீட் பண்ணுங்க. சகோதர சகோதரிக்குள்ள ட்ரீட் ஈச் அதர். மற்றவர்கள் மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே அவர்களுக்கு செய்யுங்க. தட் இஸ் a simple thing. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே அவர்களுக்கு செய்யுங்கள். மூன்றாவது, teach them. Don't imagine they know that. பிள்ளைங்களையோ மனைவியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படின்னு நினைச்சு கற்பனை உலகத்தில் இருக்காதீங்க. என் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? உபாகமம் 6:7 வாசிக்கலாம். உபாகமம் 6:7 வாசிக்கலாம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும், எழுந்து நிற்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. இந்த fourth thing, together serve God. Together serve God. குடும்பமாக அவருக்கு ஏதாவது செய்யறதுக்கு உங்க பிள்ளைங்களை பழக்குவீங்க, உங்க மனைவியை பழக்குவீங்க, உங்களை பழக்கி வைத்துக் கொள்ளுங்க, இணைந்து செயல்படு. நம்ம ஆண்கள்லாம் எப்படி தெரியுமா, நீ உபவாச கூட்டம் இருக்குமா, நீ போயிட்டு வா, எனக்கு வேலை இருக்கு. ஏன்னா அந்த அம்மா தான் ஜெபம் பண்ண போகணும், அந்த அம்மா தான் கூட்டத்துக்கு போகணும், அந்த அம்மா தான் காணிக்கை கொடுக்கணும், எல்லாமே அந்த அம்மா தான். எனக்கு அதில் பங்கே இல்லைன்னு நினைக்காதீங்க. டோன்ட் டூ தேட், டோன்ட் டூ தேட், டோன்ட் டூ தேட். உங்கள் பிள்ளைங்களை அதில் எனக்கவே செய்யாதபடிக்கு வச்சுடாங்க. ஐ ஹவ் சீன் இன் சம் ஃபேமிலிஸ், காணிக்கை கொடுக்கணும்னா பிள்ளைங்க கையில் உங்களும் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? இப்போவுமே அதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. டுகெதர் வி கிவ், டுகெதர் வி சர்வ், டுகெதர். அப்பா சம்பளத்தில் வந்தாலும் கூட பிள்ளை, அம்மா அப்பா சம்பளத்தில் இவ்வளோ மிச்சம் பிடிச்சி நான் ஆண்டவர் கொடுக்குறேம்மா, நீ என்ன செய்ய போகிற, லெட் மீ ஆல்சோ கான்ட்ரிபியூட். உங்கள் பிள்ளை 2 ரூபா கொடுக்கட்டும், நீங்கள் 10,000 ரூபா காணிக்கு கொடுக்கும்போது 10,002 கொடுங்க. அந்த பிள்ளை சொல்லும், நானும் இந்த ஊழியத்துக்கு கொடுத்தேன். யூ மே பி ஏபிள் டு கிவ் 10,000 பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ராஃபிட், பட் மேக் இட் அ பாயிண்ட், let your children contribute little bit along with that. Let your children contribute little bit along with your offering, so that the child may know together we give, together. அந்த 2 ரூபா நீங்கள் தான் கொடுத்தது, அது எப்பமோ கொடுத்தது, வேற எப்படியோ கொடுத்தது, ஆனால் அதை கொடுக்க வைங்க. வருஷத்தில் ஒரு தடவை டுகெதர் எங்கேயாவது ஊழியத்துக்கு குடும்பமாக போங்க. எங்கேயாவது குடும்பமாக போய், எங்கெங்க நேரம் இருக்குது, அவளுக்கு லீவு கிடைச்சா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு லீவு கிடைச்சா பிள்ளைக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் குடும்பமாக எங்கே ஊழியத்துக்கு போகிறது, எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கே நேரம் இல்லை. நீங்கள் என்னன்னா ஊழியத்துக்கு குடும்பமாக போகிறீங்க. ஐ சேலஞ்ச் யூ, இஃப் யூ சர்வ் காட் டுகெதர், your family will be united so strongly. என்ன பிள்ளை வந்து சொல்லும், அம்மா அம்மா நான் கொண்டு அந்த தாத்தாவுக்கு டிராக்டர் கொடுத்தேன், அந்த தாத்தா சபாஸ்ன்னு சொன்னாருமா. உடனே அந்த தாத்தாவுக்கா ஜோம் பண்ணணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. அந்த பிள்ளைக்கு தெரியும், ஓகே நான் சொன்னேன் அன்னைக்கு எந்த தாத்தான்னு சொல்லுவார், ஒரு ஆள் பையன் வந்து கொடுத்தான் டிராக்டு, நான் ரசிக்கப்பட்டேன், பரலோகத்தில் ஏறினேன். தெரியாது உங்களுக்கு. Together serve God, together serve God, together give for God, together pray, together act. இதை படிப்பில் செய்ய முடியாது, ஏன்னா அந்த லெவலுக்கு உங்களால் வர முடியாமல் இருக்கும். அதுக்கு டியூஷன் அனுப்பிச்சிருவீங்க.
ஏன்னா எனக்கு நர்சரி வகுப்புலாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கால்குலஸ் தான். அதனால் நர்சரி விரயம் படிக்கணும், அந்த டீச்சர்கிட்ட போ, இந்த டீச்சர்கிட்ட போகணும். யூ மே நாட் பி ஏபிள் டு டீச் டூ இட் டுகெதர், பட் யூ கேன் சர்வ் காட் டுகெதர். ஆண்டவரை சேவிக்கிறது மாத்திரம் நாம் எல்லாரும் சேர்ந்து செய்ய முடியும். என் மனைவி டீச்சர், நான் ஒரு இன்ஜினியர். என்னையும் அவளையும் ஒன்றா போட்டால் எப்படி முடியாது. பட் we can serve God together. எப்படியாவது வருஷத்தில் சில தடவைகள் குடும்பமாக எங்கேயாவது ஒரு ஊழியத்தில் நீங்கள் இணையிறதற்கு செயல்படுறதுக்கு உங்களை விட்டு கொடுங்க. உங்கள் பிள்ளைக்கு பெரிய காரியம் செய்ய தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு ஒன்றும் செய்வேன். புக் ஸ்டாலில் நீ நில்லுமா, நீ நில்லு. புக் ஸ்டாலில் கேசட் விற்கிறது கூட முடியுமா? முடியும். நீங்கள் பெரிய மீட்டிங் ஆர்கனைசராக இருக்கலாம், உங்கள் பிள்ளை உங்கள் மனைவி அங்கே கேசட் விற்கலாம். இல்லை உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்கள், வர்றவங்களுக்கெல்லாம் பாட்டுத்தாள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடா. டுகெதர் சர்வ் காட். வீட்டில் வந்து அந்த பிள்ளை எவ்வளோ சந்தோஷப்படுன்னு மாத்திரம் இல்லை, உங்களை பயங்கரமாக நேசிக்க ஆரம்பிச்சிடும். மை சில்ட்ரன் லவ்ஸ் மீ ஸோ மச் ஈவன் தோ ஐ டோன்ட் பி வித் தெம் ஆல் த டைம். தே லவ் மீ ஸோ மச். தே நெவர் வாண்டட் தர் டேடி டு பி ஹர்ட். அப்பா காயப்பட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. என் மூத்தவனாகட்டும், திருமணமான மூத்தவனாகட்டும், கடைசி பிள்ளையாகட்டும், அப்பா ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா தே லவ் மீ. அப்பாவுக்கு வருத்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிற காரணம் தே லவ் மீ. ஏன்னா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் ஏதோ ஒரு விதத்தில் இணைந்து ஆண்டவருக்கு நாங்கள் பணி செய்கிறோம். ஒரு வழி என்னுடைய பிள்ளைகளை இங்கே வெளியரங்கமான ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டத்தில் பார்க்க முடியாது. பட் we know as a family we serve God. As a family we serve God. I challenge you today. I challenge you today. உங்களை பார்த்து நீங்கள் சொல்லேன், இந்த 4 Tயை மறந்துடாதீங்க. Be transparent. Be transparent. நான் சாதாரணமாக உங்களை எமோஷனில் கொண்டு வராமல் தான் சொல்கிறேன். Be transparent. Treat each other fairly. Teach each other every time. உட்கார்ந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், every time try to teach. The fourth thing, serve together. Together serve God.